air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. இன்றைக்கி தேதி வந்து 12 காலையில் ஒரு 10:30 மணி ஆகுது. இன்றைக்கி 12 மணிக்கு தான் லோடிங் போட்டிருந்தான். அதனால் நேற்று நான் லோடு இறக்கிட்டு கொண்டு வந்து ஒரு பார்க்கிங்கில் மதியம் போல் நிப்பாட்டிட்டு மதியத்துலேருந்து தூங்க முடியல, செம்ம வெயில். வண்டியை விட்டு வெளியில் போய் மரத்தடியில் தான் படுத்திருந்தேன், புல்வெளியில். அதுக்கப்புறம் இப்போ காலையில் இப்போ தூங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் முன்னாடி மெசேஜ் பண்ணுறான். 12 மணிக்கு தான் லோடிங்னு 11 மணிக்கு நான் அலாரம் வச்சுட்டு படுத்திருந்தேன். 10:30 மணிக்கெலாம் மெசேஜ் பண்ணி ஹலோ கோ டு லோடிங்கில் கோவமாக இருந்துச்சு. சரி என்னடா பண்ணுறேன்னு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். எனக்கு தெரியும் நானே என் வேலையை கரெக்டாக தான் செய்வேன். எனக்கு ஒருத்தவங்க சொன்னால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த வண்டியில் இப்போ நான் பெருசாக சீன் போடுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. க்ரூஸில் செட் பண்ணிவிட்டேன், காலை தூக்கி கீழே வச்சுட்டு உக்காந்துருக்கேன். அது பாட்டில் போயிட்டுருக்கு. லேனை விட்டு தள்ளி போனால் லேன் டிப்பாச்சர் வார்னிங் வந்து சிக்னல் கொடுக்கும். நம்ம ஊர் வண்டியை ஓட்டுற அளவுக்கு இவ்வளோ பெரிய வண்டியை ஓட்டுறது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். சும்மா பொம்மை மாதிரி இந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி ஆட்டிகிட்டு போயிட்டுருக்க போகிறோம், அவ்வளோதான். ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், படித்த வேலைக்கு வந்தீங்கன்னா, படித்த வேலைக்கு இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வேர் ஹவுஸ் ஜாபுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் ஒய்ஃப் அண்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு தங்க வச்சுட்டு டெய்லி நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். வீக்கெண்ட் ஆனால் உங்கள் ஃபேமிலியோடு சுற்றி பார்க்க போகலாம். அதனால் என்ன மாதிரி ட்ரக் டிரைவராக வந்தீங்கன்னா ரொம்ப முடியாது, அதெல்லாம் ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி விஷயம்லாம். அதனால் படித்த வேலைக்கு வாங்க. இங்கே இந்த லோடு வந்து இப்போ நம்ம ஃப்ரான்ஸில் ஏற்றி மறுபடியும் ஃப்ரான்ஸ்லேயே தான் இறக்க போகிறோம். 680 கிலோமீட்ரு. அந்த 680 கிலோமீட்டரை இன்றைக்கி இப்போ 12 மணிக்கு ஏற்றி நாளை காலைல 9 மணிக்கு இறக்கணும். அதுக்கு இடையில நான் 9 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு போடணும். இந்த 680 கிலோமீட்டரையும் ஓட்டணும். கண்டிப்பாக இப்போ 12 மணிக்கு ஏற்றுனேன்னா பைபாஸ்லேயே போட்டிருந்தா பிரச்சனை கிடையாது, சர்ன்னு போயிடும் வண்டி, ரொம்ப ஈஸியாக போயிடும். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துலேயே வண்டி லொக்கேஷனுக்கு போயிடும். ஆனால் இதுவே ஊருக்குள்ளே போகிற மாதிரி சின்ன சின்ன ரோடுங்களா ஊருக்குள்ளே போகிற ரோடெலாம் போட்டிருந்தா சீக்கிரமாக போகாது வண்டி. டி ரோடெலாம் வச்சுருந்தா போகாது. ஏ ரோடுன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஹைவேஸ்லேயே போனால் போயிடும், சர்ன்னு போயிடும் வண்டி. பார்ப்போம் எந்த மாதிரி ரோடு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் டாஸ்க்குன்றதுனால கண்டிப்பாக அந்த டைம் இல்லைன்றதுனால ஏ ரோடு போட்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லை போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணான்னா டி ரோடு தான் போட்டிருப்பான். இந்த மாதிரி ஒருத்தவனோட ப்ரெஷரில் நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்ச வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். உங்கள் டிரைவிங்கை நீங்கள் எவ்வளோ நேசித்தாலும் இந்த மாதிரி பின்னாடி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு குத்திக்கிட்டே கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தா தள்ளிக்கிட்டே உட்காந்துருந்தா நமக்கு பிடிக்காமல் போயிடும். நம்ம வண்டி இங்கே நிற்கிது, நமக்கு ரேம்ப் நம்பர் 10. நம்மளோட ரேம்ப் அந்த பக்கம் இருக்குது. 7, 8, 9, 10. 10 எங்கே இருக்குது? 10 உள்ள விடணும். மேக்ஸிமம் ஹைட் ஏற்றணும். வண்டி இல்லை, அதனால தாராளமாக விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கேன் நான்.
இப்போ எனக்கு ரேம்ப்பு என்னோடய ரைட்டில் இருக்குது. ஓகேங்களா, ரைட்டில் இருக்குடானா நான் லெஃப்ட்டில் போகணும் என் வண்டி. அப்போ தான் ட்ரெய்லர் ரைட்டுக்கு போகும். இப்போ பார்த்தீங்களா பொசிஷன் ஆயிடுச்சா. இப்போ அப்படியே உள்ள தள்ள வேண்டியது தான் வண்டியை. ஸ்ட்ரைட் பண்ண அவ்வளோதான். இவ்வளோதான். கொஞ்சம் கோணலாக இருக்குது. ஃபார்வேர்டில் எடுத்து ஸ்ட்ரைட்டாக விட்டுப்போம். இந்த வெள்ளைக்கூடை எதுக்கு போட்டு விட்ருக்கானுங்க, அந்த தார்பாயில் எதுக்கு வெள்ளைக்கூடை போட்டிருக்கானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எதை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்குது. நமக்கு லோடு ஏற்றி முடிச்சாச்சு. இதை நம்ம வெளி பக்கமாக இழுத்து விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே லெவலாகிடும். எல்லா சைடும் ஒரே லெவலாகிடும். லோடு ஏற்றி சிஎம்ஆர் வாங்கியாச்சு. இங்கே நான் ஒன்றும் பண்ணல. என்னோடய ட்ரக் நம்பர் எழுதி என் கம்பெனியோட சீலை போட்டு கொடுத்தேன். அவங்களே எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. சில கம்பெனிஸில் நம்மளே ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அன்லோடிங் அட்ரஸை நம்மளை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. லோடிங் அட்ரஸ்க்கு அவங்க வந்து சீல் வச்சுருப்பாங்க. அதை குத்தி அனுப்பிடுவாங்க. பேலட்டு என்ன பேலட்டு எவ்வளோ வெயிட்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம ட்ரக் நம்பரு வேறு எதுவும் அனெக்ஷியா டாக்குமெண்ட்ஸு பின்னாடி வச்சுருக்காங்க. பேலட் நோட்ஸ் அந்த மாதிரி. அவ்வளோதான். வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். இந்த ரோட்டில் ஏற்கனவே நானும் எனக்கு என் கூட ட்ரைனிங்கில் இருந்த சிவகுமார் அண்ணனும் வந்திருக்கோம். ஒரு ரவுண்ட் அபவுட்டில் உள்ளே பூந்து செகண்ட் எக்ஸிட் எடுத்தால் வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த மேப்பு ரைட்டில் போய் அங்கே போய் சுற்றி வான்னு காட்டி ஊருக்குள்ளே சின்ன ரோட்டில் பூந்து வந்து நாங்கள் அப்புறம் வண்டியை இந்த ரோட்டுக்கு கொண்டு வரக்க ரொம்ப சிரமப்பட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அந்த அண்ணன் பார்த்தாருன்னா கூட அவருக்கே தெரியும். இந்த மாதிரி ரோட்டில் நம்ம ஏற்கனவே போகிற ரோட்டில் திரும்பி வந்திருந்தோம்னா எப்படா நமக்கு தெரியும்டான்னா, நம்ம எந்த திசையில் இந்த ரோட்டில் எதுக்கு முன்னாடி போயிருக்கோமோ அதே திசையில் திரும்ப போகும்போது நமக்கு தெரிய வரும். ஓ, இந்த ரோட்டில் நம்ம ஏற்கனவே போயிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம பார்த்த விஷுவல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அந்தந்த ஒரு சின்ன விஷயம் பார்த்து ரசிச்சிருந்திருப்போம். அந்த ரசித்த விஷயம்லாம் அப்படியே இருக்குமா, அப்போ தான் நமக்கு தெரிய வரும். Hey Siri, call Murthy Prem Kumar with the WA Business. மலைகளில் போகும்போது நம்ம மேப் வச்சுருந்தோம்னா நமக்கு எங்கெங்கே பெண்டு வருதுன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். இதை வந்து என்னோடய மாமா சசி மாமா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு தெரியாது, அவர் சொல்லி கொடுத்தாரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ மணி வந்து ஒரு 1:45 ஆகுது. அப்படின்னா லித்துவானியாவில் 2:45. இன்றைக்கி என் மேனேஜர் போகும்போது சொல்லிட்டு போவான் பாருங்கள், ட்ரை டு ட்ரைவ் மேக்ஸிமம் மேக் 9 hour பாஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுட்டு வீட்டுக்கு போவாப்ல. அது எங்களுக்கே தெரியும், ஆனால் அதை அவன் சொல்லிட்டு தான் போவான். இப்போ முன்னாடி போகிற வழியில் இப்போ ஏதோ பார்க்கிங் வரும், ரோட்டோர பார்க்கிங்.
அதில் ஓரங்கட்டி ஒரு 15 நிமிஷத்தை நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு போவோம். சாப்பிட்டுட்டு அடுத்து போய் ஆட் ப்ளூ அடிக்கிற இடத்துல ஒரு 30 நிமிஷம் பிரேக் எடுத்தோம்னா அடுத்த டிரைவிங் டைம் ஓப்பன் ஆயிரும் நமக்கு. அடுத்து ஒரு சிங்கிள் டேக்காக ஓட்டிகிட்டு போகலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 45 மினிட்ஸ் பிரேக் எடுத்தால் தான் திரும்ப நம்ம போகிற மாதிரி இருக்கும். திரும்ப நம்ம கடைசி டிரைவிங் ஓட்டுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நைட்டு 10-11 மணி வரைக்கும் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆட் ப்ளூ அடிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் 2.3 கிலோமீட்டர் இருக்குது. 12:30 மணிக்கு எடுத்த வண்டி 220 கிலோமீட்டரை 4 மணிக்கு தான் வந்து சேர்ந்துருக்கேன். எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க வண்டி. இதில் என்னடா டென்ஷன்னா, இப்போ நம்ம பைபாஸில் ஏறுற டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்துட்டு நமக்கு வந்து நிறைய டைம் இருக்கும், ஓட்ட வேண்டிய டைம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பைபாஸை விட்டு இறங்கி ஊருக்குள்ளே போகும்போது நமக்கு டிரைவிங் டைம் முடிஞ்சிடும், வண்டி நிப்பாட்டி ரெஸ்ட்டு போட வேண்டிய டைம் ஆயிரும். நமக்கு ப்ராப்பரான ஒரு பார்க்கிங் இருக்காது. அதுதான் ஒரு மண்டைக்கு ஏற்றுற விஷயமா இருக்கும். இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில். 4.5 மணி நேரத்தில் 20 நிமிஷம் தான் பேலன்ஸ் இருக்குது. பெட்ரோல் பங்க்குக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் டைம் போட்டிருக்கு. ஒரேடியாக அங்கே போய்ட்டு ரெஸ்ட்டு போட்டுப்போம். அங்கேயே ஒரு 15 நிமிஷம் சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டேன். அந்த 15 நிமிஷம் போக பேலன்ஸ் 30 நிமிஷத்தை இங்கே கழிச்சு விடணும். இங்கே கழிச்சா தான் டிரைவிங் டைம் ஓப்பன் ஆகும். எனக்கு ரைட்டில் இருக்கிற பங்குக்கு நான் போய் யூ டர்ன் பண்ணிட்டு வரணுமா. இங்கே இருக்கிற அந்த வழிக்கு இந்த இடத்துல போய் இதில் இப்படி உள்ளே விட்டு நிப்பாட்டாமல் யூ டர்ன் பண்ணிட்டு வந்து உள்ளே விடணுமா. மேப் சொல்லுது அப்படின்னு. வைத்தியகார மேப்பு கிட்ட மாட்டிக்கிட்டு நான் போடுற பாடு இருக்கேன். தட்டிட போகுது ட்ரெய்லர். போட்டான் பார்த்தீங்களா, 3:57 அப்படின்னா அங்கே 4:57. நான் சொல்லிகிட்டே இருக்கல, என் மேனேஜர் மெசேஜ் பண்ணுவான்னு பண்ணிட்டு போகிறான் பாருங்க. டைம் வந்து ஒரு 10:38 ஆகுது. இன்றைக்கி வந்து 9 மணி நேரம் 15 நிமிஷம் வண்டி 20 நிமிஷம் வண்டி ஓட்டியிருக்கேன். நிப்பாட்டிட்டேன். 9 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு முடிச்சுட்டு காலையில் வண்டி எடுப்போம். 7:30 மணிக்கு எடுக்கணும். 7:30 மணின்னா 6 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். காலையில் மணி 7:50 ஆகுது. 9 ஹவர்ஸ் 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன். 9 மணி நேரம் 3 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டேன். வெறும் செல்ஃப் அன்லோடிங்கா? அன்லோடிங் தான். இதில் தான் விடணும். இப்போ நம்ம இங்கே பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டோம். எந்த லைனை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கணுன்னா இந்த லைனை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். செல்ஃப் அன்லோடிங்க கடுப்பாகுது எனக்கு.
முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வெளியே கிளம்பிட்டோம். இறக்கி முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். என்னோடய கொலீக் இருக்கார். என் கம்பெனி தான் அவர். என் கம்பெனியில் தான் வேலை பார்க்க. எங்கள் வண்டி தான் அதுவும். வெளில போகலாமா என்னன்னு சொல்லி உட்காந்துருக்காரு, கேட்டுட்ருக்காரு. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம எக்கோ ஸ்கோர்னால் என்ன, அது எப்படி இருக்கும், அதனால காசு கட் பண்ணுவாங்களா அப்படின்ற அறிவிப்புலாம் இருக்குது. அடுத்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அடுத்த வீடியோ எல்லோரும் பாருங்கள்.